முத்துக்குமாரின் பாடல்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள் பங்கேற்க உள்ள ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அமையவிருக்கிறது. வீசும் காற்று முழுக்க தன் கவிதைகளை பாடல்களாக கலந்திட வைத்திருக்கும் கவிஞர் முத்துக்குமாரின் கவிதைகள் காலம் உள்ளவரை காத்திருக்கும். இப்போது சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஏசிடிசி திரு ஹேமந்த் டைரக்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரண் ஏசிடிசி ஜாயிண்ட் டைரக்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே பாப்பா, ஆடியோ பக்கா. கண்டேன் காதலை, சேட்டை, தெய்வ திருமகள் என்று பாடல்கள் பல தந்து முத்துக்குமார் தனஞ்சயின் காம்பினேஷன் பெரிய சக்சஸ்ஃபுல்லான பாடல்களை கொடுத்திருக்காங்க. இப்போது தயாரிப்பாளர் தனஞ்சயின் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மைக் ஓகேவா? ஓகே. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஏசிடிசி நிறுவனத்துக்கு இங்க எல்லா சார்பிலும் நன்றி தெரிவித்துக்கிறோம். ஏன்னா இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவங்கதான் பேக் போனா இருக்காங்க. விஜய் சாருடைய ட்ரீம் இது, டைரக்டர் விஜயனுடைய ட்ரீம். அந்த ட்ரீமை ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது. அந்த டீம் தான் ஏசிடிசி. கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும், அதுவும் நேரு ஸ்டேடியத்துல நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்க பண்றோம். 8000 பேரை வரவழைச்சு ஒரு பிரம்மாண்டமான விழா நம்முடைய கவிஞர் முத்துக்குமார் அவர்களுக்கு சிறப்பிக்காக ஒரு 50 வருடம் கம்ப்ளீட் ஆகுது அவர் வயசு. அண்ட் நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எல்லோரும் நம்முடைய மெமரிஸ்ல அவர் எப்பவுமே இருப்பாரு. நான் 2009 கண்டேன் காதலை படத்துல ஆரம்பிச்சு அது பிறகு கிட்டத்தட்ட 9-10 வருடங்கள் பல படங்கள்ல, அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள், தெய்வ திருமகளா இருந்தாலும் சரி, தாண்டவமா இருந்தாலும் சரி, எல்லாம் விஜய் சாருடைய கிரியேஷன்ஸ்ல அற்புதமான பாடல்கள். அது பிறகு நாங்க ஒரு ஹிந்தி படத்துல டப்பிங் போதுதான் நான் பர்சனலா அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஏபிசிடி பிரபுதேவ சார் நடிச்ச படத்துக்கு 7 பாடல்களும் நீங்க எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது அவர் கூட. அவ்வளவு சிறப்பா அந்த பாடல்கள் 7 பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பாடல்களா மாத்தினாரு. அந்த காலகட்டத்துல நான் அவரோட பயணிக்கும் போது நான் அவருடைய அந்த அனுபவம் எப்படி அவர் பாடல்களை உருவாக்குறாரு, அவ்வளவு ஸ்பீடா, அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட், கம்ப்ளீட் டெடிகேஷன் டு தி ஃபிலிம். ஒரு 7 பாட்டு கேட்டிருந்தோம், நம்ப மாட்டீங்க. 2 நாள்ல எனக்கு எல்லாமே பல்லவி சரணம் எல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அப்பதான் கத்துக்கிட்டேன் எந்த மாதிரி ஒரு படைப்பாளி இவரு இவ்வளோ சிறப்பா பல படைப்புகளை அவரால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்துல என்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவாரு. இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவாரு. நான் இப்போ ட்வீட் போடுவேன், 114 பாடல்கள், 125 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புவாரு. நான் ஒரு ட்வீட் போடுவேன், இந்த வருடம் மிக அதிக லெவல்ல பாடல்களை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த ஞாபகம்லாம் இருக்கு. அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்துல எனக்கு அனுப்புவார். அனுப்பி சொல்லுவார், இந்த மாதிரி இத்தனை பாடல்கள் எழுதியிருக்கு சார், நீங்க இத சொல்லுங்க, மீடியாவுக்கு சொல்லுங்க அப்படின்வாரு. அந்த அளவு ஆர்வமா பல பாடல்கள் வெகு வெகு ஃபாஸ்டா, அதாவது ஒரு 10 வருட காலத்திலேயே அவ்வளவு ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி புத்தகங்கள் எழுதி அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா எல்லோருடைய மனத்திலும் நீங்கா இடம்பெற்ற முத்துக்குமார் அவர்கள் திடீர்னு மறைஞ்சது எல்லோருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது அவரு மறைஞ்ச உடனே விஜய் சார் நானும் 2016 பேச ஆரம்பிச்சோம். நம்ம எப்படியாவது ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அப்பயே சொன்னாரு, நம்ம பண்ணிடலாம் சார், உடனே பண்ணலாம் அப்படின்னு நாங்க நிறைய பேர் பேசினோம். அப்புறம் 2019 திருப்பி ஒரு பிளான் பண்ணி விஜய் சாரும் நானும் சேர்ந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி இதை பண்ணணும்னு நினைக்கும் போதும் திருப்பியும் அது கூடி வரல. எப்படியாவது பண்ணணும்னு நினைச்சே இருந்தமே தவிர அது சிறப்பா பண்ணி முடிக்க முடியல. பல காரணங்கள், பல தடைகள், ஒரு டீம் அமையல.
அப்படி ஒரு காலகட்டத்துல திடீர்னு வந்து விஜய் சார் திருப்பி வந்து சொல்லும் போது 2025 சார் 50 வருடம் சார் நாமத்துக்குமார் நம்ம பண்றோம். 2016 டிசைட் பண்ணோம், பண்ண முடியல. 2019 டிசைட் பண்ண முடியல. இப்போ பண்றோம், பண்ணி காமிக்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் கவிஞனுடைய 50வது வருடத்துல அவரை மிகப்பெரிய லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு விஜய் சார் சொன்னது இன்னைக்கு பல இயக்குனர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லிங்குசாமி சார் அவருடைய எங்க டீமோட இணைந்து அவருடைய பயணிக்கிறதும் அவருடைய மிகப்பெரிய ஹிட் பாடல்கள்லாம் சொல்லவே வேண்டாம். வேட்டியா இருந்தாலும் சரி, எல்லா படங்களிலும் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்தாரு. அஞ்சான் படத்துல மறக்கவே முடியாத அந்த பாட்டெல்லாம் அவ்வளவு சிறப்பான பாடல்களை வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் கொடுத்த கவிஞர். அவர் நான் கூட இருக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் வசந்தபாலன் சார், ராம் சாரை பத்தி சொல்ல வேணாம். ராம் சாரும் நாமத்துக்குமாரும் வந்து அவ்வளோ ஒரு டீம். அதனாலதான் அந்த டைட்டிலே ஆனந்த யாழை. இட்ஸ் ட்ரிபியூட். எனக்கு வந்து 2 டைட்டில் விஜய் சார் அமைச்சிருந்தாரு. சார் ஆனந்த யாழை, அப்புறம் ஒரு டைட்டில் சொன்னாரு. சார் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், அவரை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த பாடல் அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் ஞாபகம் வரும் சார். அந்த பாடலை வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது குரூப்ல கேட்கலாம் அப்படின்னாரு. குரூப்ல எல்லாருமே சொன்னது ஆனந்த யாழை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அற்புதமான வரிகள் ராம் சாருக்கு அவர் கொடுத்திருந்தாரு. அதுதான் டைட்டிலாவே இருக்கிறதே சந்தோஷமா இருக்கு சார், ஆனந்த யாழை மீட்டுகிறாய்ன்னு. அது மாதிரி செல்வராகவன் சார் அவருக்கு என்னென்ன பாடல்கள், எத்தனை இட்டு பாடல்கள் அப்படின்னு வசந்தபாலன் சாருக்குன்னு எக்கச்சக்கமா ஆர் ஜெயராஜுக்கு, ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பல இட்டுகள், அப்புறம் தமன் அவர்களுக்கு பல இட்டுகள், ராஜேஷ் சாருக்கு, ராஜேஷ் எம் அவருக்கு பல இட்டுகள் அப்படின்னு பல இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்த நாமத்துக்குமார் அவருடைய நினைவு விழா 19 ஜூலை நேரு ஸ்டேடியத்துல பிரம்மாண்டமான முறையில நடக்க போகுது. உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். உங்க மூலமா பல ரசிகர்கள் இந்த விழால பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஊடகங்கள் வந்து இதை வந்து அவர் செலிப்ரேட் பண்ற இந்த வருஷத்துல நீங்க எல்லோரும் கலந்துக்கணும். நீங்க எல்லோருமே இந்த விழாவுக்கு மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட்டா இருக்கணும். நாங்க எங்களால முடிஞ்ச உழைப்பை கொடுக்க போறோம். நீங்க ஊடகங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்ற வகையில நீங்க சப்போர்ட்டா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டு. நம்ம நிறைய சினிமா விழாக்கள் அட்டன் பண்றோம். இது ஒரு சினிமா விழாவே கிடையாது. இது ஒரு கிரேட் ட்ரிபியூட் டு த கிரேட்டஸ்ட் பாயிண்ட் நாமத்துக்குமார். ஒரு தமிழ் சினிமா பார்த்து வேந்த ஒரு மாபெரும் கலைஞனை நம்ம பாராட்ட போறோம். அவர் இல்லாமையே நம்ம வந்து கொண்டாட போறோம். அவருடைய 50வது வருடத்துல மிகப்பெரிய அளவில் கொண்டாடி அந்த ஃபேமிலியும் ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விழாவை மறக்க முடியாத ஒரு விழா மாற்றணும் அப்படின்றதான் எங்களுடைய எல்லோருடைய எண்ணம். இந்த எண்ணத்துல ஊடகங்கள் நண்பர்கள் அனைவரும், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விழாவை மிகச்சிறப்பா ஆக்கிறதுக்கு உங்களுடைய உதவி கேட்டுதான் இந்த பிரஸ் மீட் வச்சிருக்கோம். இந்த விழாவை வந்திருந்து சிறப்பித்த உங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. எல்லா இயக்குநர்களும் வந்துட்டு இருக்காங்க. செல்லுமணி சார் வந்துட்டு இருக்காரு. டைரக்டர் யூனியன் தலைவர், நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஆர் உதயகுமார் சார் வந்திருக்காரு. ஸோ பவா செல்லுதிரி வந்திருக்காரு. இப்படி எல்லாருமே அஜயன் பாலா இருக்காரு. ஸோ எல்லா இயக்குநர்களும் வந்திருக்காங்க. எல்லோரும் அவங்களுக்கு சைட்ல இருந்து அவங்களுடைய நினைவை பேசுவாங்க. அண்ட் நிறைய அங்க பேசுவாங்க விழாவில். இப்போதைக்கு உங்களை வெல்கம் பண்ணி உங்களை எல்லாரையும் பிரஸ் அண்ட் மீடியாவை அங்க இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இந்த விழா. ஒரு அறிமுக விழா தான் இந்த ஈவெண்ட். இங்க வந்திருந்து சிறப்பித்த உங்க எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆனந்த யாழை மீட்டிக் கொடுத்த தங்க மீன்கள் முத்துக்குமார், ராம், யுவன் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி கூட்டணி என்று ஆனந்தத்துடன் அழைப்போம். இப்போது அழைக்கிறோம் இயக்குனர் ராம் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். முத்துவோட 50வது பிறந்த நாள். இந்த 50வது பிறந்த நாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா. முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்த யாழை வீட்டில், தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்த யாழை வீட்டில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துடைய வீட்லையும் ஆனந்த யாழை மீட்டிக் கொண்டிருக்கிற, மீட்ட போகிற, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கவிஞர். அவரை பத்தி சொல்றாருன்னா, ஒரு வரி எழுதியிருந்தான், நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி. முத்துக்குமார் என்னைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை, யாருடைய சுதந்திரத்துக்கும் தலையிடவும் இல்லை. பூனை வளர்க்கவிட்டு விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன். அவனோட வரியில இன்னும் சொல்றாருந்தா, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அளவு தாங்கவில்லை. முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான், ஆனா எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவா. அப்படி வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர். இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர், நிறைய பேர்த்த அறிமுகப்படுத்தி வச்சவர். ஏன்னா அஜயன் பாலாட்ட அறிமுகப்படுத்தி வச்சது, பாலு மகேந்திராட்ட அறிமுகப்படுத்தி வச்சது, யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது. இன்னும் சொல்ல போனா நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்து.
முத்துவை பத்தி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும் அந்த பாட்டுல முதல் யார் கூட எழுத போனாலும் அந்த பாடலாசிரியர் நம்மள்ட்ட முத்துக்குமாரை பத்தி பேசித்தான் பேச தொடங்குவாங்க. இவனோட எப்போ கம்போசிங்ல உட்கார்ந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும். ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும். முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாட போகிற ஒரு விழா. முத்துக்குமாரினுடைய சாதனையை, முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வர்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வராங்க, எல்லா ஆர்டிஸ்டும் வர்றாங்க. அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா. முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஏசிடிசி நிறுவனத்தினர் மேடைக்கு அழைக்கிறோம். ஹேமந்த், சரண் சார். நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு. இருப்பதற்காகத்தான் வருகிறோம், ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று. வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த 2 வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள், அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பர் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக, எப்போனாலும் யார் வேணாலும் கூப்பிட்டா அப்படி கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம், அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போகிறார். கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்குசாமி மாதிரியானவருக்கு அது தெரியும். தான் கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில், அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்படி 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன். அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது, எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் 2 நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார். அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமா இருந்தது. வார்த்தைகள் அவன் எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து
நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்ததுதான். அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறேன், நான் வந்து கரண்டா மாடல் லிட்ரேச்சர்ல எனக்கு இவ்வளவு பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லிக் கொண்டதே இல்லை. தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருப்பார். நான் முத்துக்குமாரை இறந்த பிறகு ஒரு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். என்னன்னா, முத்துக்குமாருக்கு 1.5 வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான். அந்த நிகழ்ச்சியை என் வீட்டுல என் பெட்ரூம்ல உட்காந்துட்டு என் மடி மேல படுத்துன்னு முத்துக்குமார் சொன்னேன். அந்த அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் 1.5 வயசுல எங்கேயோ சுத்தி இருந்தேன். 1.5 வயசோ 4 வயசு இல்ல, சாரி 7 வயசு. ஸ்கூல்ல போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, அப்படியே கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டு இருக்கிறார்கள். அம்மா வந்து ஒரு பெஞ்சில அம்மாவுடைய பாடி கிடந்தது. சின்ன பையன் தெரியாது. இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டர்ல போன கரும்பை உடைச்சு முத்துக்குமாருக்கு கொடுக்குறாரு. அவன் சொன்னான், அன்னைக்குதான் முதலும் கடைசியுமா நான் கரும்பு சாப்பிட்டது. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்க அம்மா டெட் பாடியில படுத்துன்னு நினைவுகள் என்ன வந்து பொறுத்தாலும் நான் கரும்பு சாப்பிடவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட் ரைட்டர், ஒரு டெக்ஸ்ட், ஒரு உரைநடையிலையும் நீங்க வந்து முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார். இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும். ஆனால் இந்த நண்பர்கள், குறிப்பாக விஜய் மாறி, தஞ்சை சார் மாதிரியான நண்பர்கள் 11 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோட அந்த குழந்தைகளோட எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது. நான் எப்பயும் அவங்களோட பேசுனுங்க. அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் பல, இவ்வளவு பிரியமா இருக்காதரா, இவ்வளவு வச்சிருக்காரு. ஆனா உனக்கு என்னென்ன தெரியும், நான் எங்க வீட்டுக்கெல்லாம் அவங்க பையன் வந்தானே சின்ன வயசுல செல்போன் எடுத்து சாம்பார்ல போட்டுருவான், கொதிக்கிற சாம்பார்ல. நாங்கெல்லாம் துடிச்சிருவோம். அவன் முத்துக்குமார் சொல்ற, என்ன புள்ளன்னா அப்படிதானே இருக்கும், புள்ளன்னா சாம்பார்லாம் போடும், அப்படின்னா வேற செல்போன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவான். குழந்தை மீது அவ்வளவு பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான். அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்துட்டார். ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி, ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான். முதல் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்ல. அவனே சட்டி பானைலாம் எடுத்துன்னு வருவாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிட்டுவாங்க. நீங்க தங்கறது கூட இடம் வேணாம், நீங்க அவங்க பாத்துங்கன்னா என்று முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம். நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரை உட்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேக் வெட்டுறதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது. அந்த முத்துக்களும் பல முத்துகள் உருவாக காரணமாக இருந்திருக்கின்றனர். அவர்களிலெல்லாம் ஒரு அரிய முத்துவாக உதித்தவன் முத்துக்குமார். முத்துக்குமார் வந்து இறந்து இத்தனை வருடம் கழித்து அவனுடைய 50வது ஆண்டை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட கவிஞன் என்பதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இது வந்து முத்துக்குமாரை பற்றி சொல்லணும்னா, சற்று முன் ராம் சொன்ன மாதிரி, பவா சொன்ன மாதிரி, என் வாழ்க்கையில் நான் ஒரு அறைக்குள் இருந்த, இருண்ட அறைக்குள் இருந்த அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்குள் பல வெளிச்சங்களை உருவாக்கிய, பல உறவுகளை உருவாக்கி கொடுத்தவங்க முத்துக்குமார் தான்.
செல்லத்திரை முதற்கொண்டு இங்க இருக்கும் லிங்குசாமி அவர்கள் முதற்கொண்டு பலரும் எனக்கு அறிமுகமாக அவன் தான் வழிக என்னை அறையில் இருந்த என்ன வெளியில கொண்டு வந்து அவன் வந்தான். அவன் பாடல் எழுதுவதற்கு முன்பாகவே என்னுடைய பால் சுகந்தி மனுஷன் அறைக்கு வந்து இப்போ சைக்கிள்ல வருவான். என்னுடைய அறையில வந்து நான் சாவிய வேலை வச்சுட்டு போயிடுவேன். அந்த அறைக்கு தான் வந்து அவன் ராம் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த ரூமுக்கு வந்து அவனுடைய அறையா மாத்திடுவான். அவனுடைய அறையா மாத்தது இல்லாம அந்த மேன்ஷன்ல இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு தெரியாத நிறைய பேர்லாம் நண்பர்களா இருப்பாங்க. அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நட்பு என்றால் நான் பார்த்த மனிதர்கள் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு ஒரு சரியான உதாரணமாக சரியான பெயராக இருந்தவர் முத்துக்குமார். முத்துக்குமார் வந்து இன்னைக்கு பாட்டு எழுத போறான்னா கோடம்பாக்கத்துல 5 அறைகள் சாப்பாடுக்கு தயாரா காத்திருக்கும். எந்த அறையில எந்த சமையல் அறை கப்பு நெருப்பு எரின்னு தெரியாது. அவன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு எங்க பணம் வாங்கினா அதுக்கப்புறம் அவனுடைய வண்டிக்கு தான் தெரியும் எந்த அறைக்கு. முத்துக்குமார் இங்க வந்துட்டானா சீமான் அண்ணன் அறைக்கு போவான், என்னுடைய அறைக்கு வருவான், வசந்தபாலன் அறைக்கு போவான். எந்த அறைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு, எந்த பாத்திரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியாது. நேரா வந்து அங்க வருவான். அன்றைக்கு வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. சிவனை விட்டு அங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, என்னுடைய அறையில ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அறையிலும் அவனுக்காக காத்திருந்த பல அவனால் வயிறு நிரம்பிய காலம் என்று ஒரு இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து அவன் திருமணம் ஆவதற்கு முன்னாடி தினசரி மதியானம் வந்து இந்த மாதிரி பல அறைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தவன். அவன் கவிஞர் மட்டுமல்ல, அவன் எழுத்தாளர் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த மனிதன். அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு வந்து எல்லாரையும் உருவாக்கி அவரை அதை ஒவ்வொரு அது நட்பை நான் பல நேரங்கள்ல பல இரவுகள்ல வந்து நான் உணர்ந்திருக்கேன். இப்படி ஒரு மனுஷன் நம்ம எழுந்துட்டுங்க, இப்படி ஒரு மிகச்சிறந்த நண்பனை எழுந்துட்டுமே வேதனைப்பட்டிருக்கேன். அந்த வேதனைகள்லாம் முத்தாய்ப்பா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு சிறப்பா நடந்து உருவாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் ஒரு நண்பனா வந்து உண்மையிலே மிகப்பெரிய நன்றியை கடமைப்பட்டிருக்கேன். வந்திருந்த எல்லோருக்கும் நான் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் இந்த விழா மிகச்சிறப்பான விழாவை ஒரு அரிதான விழாவை தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முத்திரை இருந்து வேற எந்த திரையுலகத்திலையும் ஒரு நண்பருக்காக ஒரு கவிஞனுக்காக இப்படி விழா நடக்கவே இல்லை என்பதற்கு வந்து முன்மாதிரியாக இந்த விழா வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது அதுல உங்க எல்லாருக்கும் வந்து அதுல வந்து மிகப்பெரிய பெருமை இருக்கு. எல்லாரும் இதை சிறப்பா கொண்டு போக நிகழ்ச்சி. இது மனதை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்வு. ஒரு அருமையான எழுத்தாளர், ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு அற்புதமான கவிஞன், அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது 50வது ஆண்டிலே ஒரு பொன்விழா ஆண்டிலே அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது, அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை, அற்புதமான பாடல்களை வாழ்நாள் பூராவும் நினைவு கூறும் அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும். மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும். இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்த இயக்குனர் திரு A.L. விஜய் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை படைப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது. ஆனா அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதன்
மனிதனாக வாழ்ந்திருக்கிறார், உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலன்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது. ஒரே ஒரு 2 முறை நான் சந்தித்திருக்கிறேன், ரொம்ப க்ளோஸா. அப்போ ஒரு மிக வேகமா பாடல்கள் எழுதி கொண்டிருக்கின்ற நேரம், அண்ணே அப்படின்னு, தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க. நான் ஒரு பாட்டை பத்தி சொன்னேன், இந்த ஆனந்த யாழை, அந்த பாடலை பத்தி மிக அற்புதமா இருந்தது தம்பி. அவர் சொன்னார், அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறார். அண்ணே உங்க பாடல்கள்ல அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களே, கவிதைத்தனமாவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாம ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணும்னே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள். அது அவருடைய எளிமையை, நான் அவர் இருக்கும்போது நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குனர்கள், லிங்கு ஆகட்டும், குறிப்பா ஏஎல் விஜய்க்கு ஒரு கையே போன மாதிரி அவங்க பாடல்கள் எல்லாம், படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள், அந்த கதையோட, அதாவது கதையோட்டத்தோட எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்ப இல்லை. இப்ப ஏதோ டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க. ஆனா ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவரை மட்டும் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள். நான் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை, அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை. அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட உங்களுக்கும், இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நாம் பேச அழைக்கிறோம். தேரடி வீதியில் தேவதை வந்தால் அடடா மழடா அடமழடா என்று தன் கவிதைகளால் எப்போதும் ரசிகர்களை நனையவிட்ட பாடலாசிரியர் வெற்றி கூட்டணியாக முத்துக்குமார் லிங்குசாமி அவர்களுடைய பாடல்கள் எப்போதும் மக்கள் மனங்களில் நிறைந்து நிற்கிறது. இயக்குனர் லிங்குசாமி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேரடி வீதியில் தேவதை வந்தா அந்த பாடல்ல முதல்ல எனக்காக எழுதின பாட்டு முத்துக்குமார். என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை, விஜய்க்கு எழுதிட்டு வந்தா எழுதி முடிச்ச உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி. ரொம்ப நாளா ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்கறது, மிக அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டா ஏஎல் விஜய் படத்துல அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது. அது மாதிரி எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு ஒரு வரி அவ்வளவு அழகா பிடிக்கும். அது விஜய் படத்துல தான், பறவை பறந்த பின்பும் கிளையின் நடனம் முடியவில்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ அவன் ஒரு பறவை மாதிரி தான், நிக்க மாட்டபடி நின்று அப்படி அது ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சுல, அந்த பரபரப்புல. ஒரு டயத்துக்கு பிறகெல்லாம் என்னன்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை, சொல்றதுக்கு அளவுக்கு அப்படி சொல்றதுதான். சங்கசாரா இருந்தாலும் சரிதான், எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடு பேப்பர் எடுத்து வச்சுக்கணும், நம்ம சின்சைட்ல இருந்து யாரோ ஒருத்தர் பேடு வச்சுக்கணும், சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும். ஒரு கார் டிராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிருவார், கார்லயே எழுதி முடிச்சிருவாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர். வெயில் படத்துல செல்வராகவன் காம்பினேஷன்ல
அப்புறம் நம்ம ராம் படத்துல, அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும், அதாவது ஒரு சில லிரிக் ரைட்டர் வந்து ஒரு சிலர் வந்து எல்லாரோடையும் அப்படி ஒரு இணக்கமா இருக்க மாட்டாங்க. ஏ ஏ ரஹ்மான்ல இருந்து ஆரம்பிச்சு யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ், எல்லா ஹாரி ஜெயராஜ், எல்லா மியூசிக் டைரக்டருடைய பெஸ்ட் ஒரு லிரிக் ரைட்டரா ஒரு காலகட்டத்துல அப்படி இருந்தார். ஒரு வருஷத்துல தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி 180 பாடல், அந்த அளவுக்கு ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர். எங்க கம்போசிங்ல வந்து என்னன்னா, எந்த தயக்கம், பயம், ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன நினைப்பாங்க அதை பத்தி யோசிக்காம யுவன் சங்கர் ராஜா சாருடைய டியூனை அவன் மாத்தி விட்டுருவாங்க. சார் இப்படி 2 போட்டுக்கலாம், கால்கள் 4 ஆச்சு, கைகள் 8 ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சு, அப்படியே ஃப்ளோல சொல்லுவார். சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார், குட்டி குட்டியா ஒன்று போட்டோம்னா டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தா நம்மளுக்கு எனர்ஜி வரும். அவ்வளோ மோர் பாசிட்டிவ். ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்ல வந்து அவனுடைய கவிதை தூர் கவிதை வந்து ஞாபகம் இருக்கு. படைப்பாளி சங்க சார்பா பிரச்சனை வந்தப்போ பாலுமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்றாரு. எல்லாத்துக்கும் யார் அந்த முத்துக்குமார்னா யாரு அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலேயே ஒரு அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அந்த விழாவை தொடங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம். செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை. விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்துருக்கு. நான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன். எந்த விழாவாக இருந்தாலும் என்னன்னா எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக, ரொம்ப அழகா, மிக சரியா திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்கு. தனஞ்சய் சார் இருக்காங்க, செல்வமணி சார், ஆதி உதயகுமார் சார், நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம், யாருன்னா பார்க்கலாம். எல்லாரும் தொடர்பை போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பா, ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார். பாபா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. மிக சிறப்பா செய்வோம். உங்களுடைய ஆதரவு, உங்க அன்பு எல்லாமே இருக்கு. இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியால முடிஞ்ச பிறகு அதே மலேசியால போயிட்டு சாங் போட்டு நம்ம இங்கதான் சார் கம்போஸ் பண்ணோம், ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்ல கேட்கணும் சார் சொல்லிட்டு, நம்ப மாட்டீங்க, ரேடியோல அங்க இருக்கிற ரேடியோல சாங் போட்டா ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும், அடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு. என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டா இருக்க இந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது, இந்த ஒரு நீண்ட கவிதையில இந்த கவிதை அப்படி முடியும். நம்மளை எல்லாம் விட்டுட்டு ஒரு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். எப்போதும் அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானே இருந்து செய்வேன்னு இங்க சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதான் வந்து இது இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போனோம். இது ஒரு விதை போட்டது செல்வமணி சார் தான். அந்த மீட்டிங்ல லிங்குசாமி சார் எல்லாருமே இருந்தோம். அன்னைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன். இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு, எல்லாரோடையும் தொடர்பு இருக்கு அவருக்கு. பட் ஒரு இண்டஸ்ட்ரி விழா அது. இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நான் இப்போ சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ணேன் லிங்குசாமி சாருக்குலாம். அவங்க வந்து இது எங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி தனஜன் சார் இருக்கட்டும், சரி செல்வமணி சார், உதயகுமார் சார், எல்லாருமே சொல்றேன். இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக, பாபா சிலதுரை சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் கலந்து. குறிப்பாக சொல்லணும்னா யுவன் சார், ஜிவி பிரகாஷ் சார், ஹாரி ஜெயராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார், இந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க. இதுல என்ன தெரிஞ்சது அப்படின்னா, யாருமே அவரை மறக்கலை, எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க. அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது. அது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. இது ஒரு செலிப்ரேஷன் தான். நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த வரிகளை, அவரோட எழுத்தை, இலக்கியம் சைடாகவும் சரி, சினிமா துறை சம்மந்தமாகவும் சரி, 2 சைட்லையுமே அதை நம்ம கொண்டாடணும்.
தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் அண்ட் அவங்க குடும்பமாகவும் சேர்ந்து இதை பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை பெரிய வெற்றியாக அமையணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.